ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 11/6/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தி அடையணும் அப்படின்னா பாபா மேலே முழுமையான அன்பு இருக்கணும். எந்த தேகதாரியோடவும் உங்களுடைய அன்பு இருக்கக்கூடாது. அப்போ தான் பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தி அடைய முடியும். ஸோ தேகதாரி கிட்ட அன்பு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக டெஸ்ட் பேப்பர் வரும், மாயை வரும். ஏன்னா டெஸ்ட் வைக்காமல் பாபா ப்ரைஸ் கொடுக்க மாட்டார் இல்லையா? ஸோ அதனால் இது டெஸ்ட் பேப்பர்னு புரிஞ்சுக்கணுமே தவிர போய் விழுந்துடக்கூடாது. ஸோ அப்போ தான் பாபா கிட்ட முழு ஆஸ்தி அடைய முடியும். கேள்வி இல்லையா? ஒரு பெண் பதிவிரதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கணவனை தவிர யாரையும் பார்க்காத பெண். அந்த மாதிரி நாம் பாபாவுக்கு பதிவிரதையாக இருக்கணும். கேள்வி, யார் தங்களுடைய தெய்வீக சம்பிரதாயத்தினராக இருப்பாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு சொல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது என்ன சொல்? பதில், தந்தையை நினைவு செஞ்சால் பாவம் அழியும். மேலும் தேவதா தர்மத்துடைய ஸ்தாபனை நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் அவங்க முன்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கும். பாபா நினைவு செஞ்சால் பாவம் போயிடும், தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகுது அப்படின்றது அவங்க முன்னாடி சுற்றிக்கிட்டே இருக்குன்றார். நாம் தேவதையாகணும், அதனால் நம்முடைய உணவு பானம் இதெல்லாம் சுத்தமாக இருக்கணுன்றது அவங்களுடைய புத்தியில் வரும். ஸோ இப்படி யார் புத்தியில் வருதோ அவங்க தான் நம்ம தெய்வீக சம்பிரதாயத்தினர்னு புரிஞ்சுக்கணும். பாடல், கள்ளங்கபடமற்ற தன்மையினால் அவர் தனிப்பட்டவர். யார்? சிவபாபா. ஓம் சாந்தி. போலாநாத்துடைய குழந்தைங்க சிவபாபா கிட்ட, அதாவது அந்த போலாநாத்துக்கிட்ட இருந்தே கேட்டுட்டு இருக்கிறாங்க. சிவபாபா தான் போலாநாத், ஆனால் அவருடைய பேர் சிவன். போலாநாத்னா கள்ளங்கபடமற்றவர்னு அர்த்தம். இப்போ கள்ளங்கபடமற்றவருடைய குழந்தைனா என்ன அர்த்தம்? சிவனுடைய குழந்தைங்க. ஆத்மாக்கள் இந்த காது மூலமாக கேட்குது. இப்போ குழந்தைங்க, நீங்கள் ஆத்மாபிமானி ஆகி இருக்கிறீங்க. குழந்தைங்க டேப்பில் கூட முரளி கேட்கும் பொழுது சிவபாபா நமக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தைன்னு பாபா சொல்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். யாரை நாம் பரமபிதா பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோமோ அவரை எப்போவுமே அப்பான்னு தான் சொல்கிறாங்க. அவரை ஃபாதர் அப்படின்னு யார் சொல்கிறா? ஆத்மா சொல்லுது. ஆத்மாவுக்கு இப்போ ஞானம் கிடச்சிருக்குது, வேறு எந்த மனுஷனுக்கும் இந்த ஞானம் இல்லை. ஆத்மாக்களாகிய நமக்கு இப்போ 2 அப்பா இருக்கிறாங்க. ஒருத்தர் சரீரமுள்ள சாக்கார அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கிறாங்க. இன்னொருத்தர் நிராகார பரமபிதா. இந்த ஞானத்தை அந்த நிராகார தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்கவும் முடியாது. அதே மாதிரி நீங்கள் காட்ஃபாதர்னு யார் சொல்கிறீங்கன்னு
பாபாவை தவிர வேறு யாரும் கேட்கவும் முடியாது. இல்லை ஏன்னா தெரிஞ்சால் கேட்க முடியும். ஸோ பாபாவுக்கு தெரியும் அவரை தான் சொல்கிறாங்கன்ட்டு. லௌகீக தந்தையைத்தான் பரமபிதான்னு சொல்கிறீங்களா அல்லது பரலௌகீக தந்தையை சொல்கிறீங்களா? லௌகீக தந்தையை காட்ஃபாதர்னு சொல்லுவீங்களா? ஹிந்தியில் பரமபிதான்னு வார்த்தை இருக்குது. அவரோ ஒரே ஒரு நிராகார தந்தை தான். மற்றபடி ஈஸ்வரா, பிரபு, பகவான்னு சொல்லும் பொழுது அவர் நமக்கு அப்பான்னு நமக்கு தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் காட்ஃபாதர்ன்ற வார்த்தை நல்லா இருக்குது, இறைவனாகிய தந்தைன்ட்டு. அவர் நம்முடைய காட்ஃபாதர்னா ஆத்மா தான் சொல்லுது. லௌகீக தந்தையோ சரீரத்துக்கு மட்டும்தான் தந்தை. ஸோ அதனால் உங்களுக்கு எத்தனை அப்பாக்கள் அப்படின்னு பாபா கேட்குறார். ஒருத்தர் லௌகீக தந்தை, இன்னொருத்தர் பரலௌகீக தந்தை. இந்த 2 பேரில் பெரியவங்க யார்? கண்டிப்பாக பரலௌகீக தந்தை தான். அந்த பரலௌகீக தந்தையுடைய மகிமையும் உயர்ந்ததாக தானே இருக்கும். அது என்ன மகிமை? பத்தீத்தர்கள் எல்லோரையும் தூய்மையாக்கிற பரலௌகீக தந்தை. இதையும் இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. உலகத்தில் இதை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. உங்களுக்கு பரலௌகீக தந்தை கிட்ட அன்பு இருக்குது, குறிப்பாக இந்த விநாச காலத்தில். ஆனால் மற்றவர்களுக்கோ விபரீத புத்தி தான் இருக்குது. அதாவது கடவுள் மேலே அன்பில்லாத புத்தி தான் மற்றவங்களுக்கு இருக்குது. ஸோ விநாசகால விபரீத புத்தின்றாங்க இல்லையா? ஸோ இதன் மூலமாக இப்போ விநாச காலம்னு புரிஞ்சுக்கலாம். அதே மகாபாரதத்தின் யுத்தம் இப்போ நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் இந்த போர் விமானங்கள், பீரங்கிகள், டேங்குகளை எல்லாம் விற்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லை? சைனா கிட்டேருந்து வாங்கிச்சு, ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிச்சு, அமெரிக்கா கிட்டேருந்து இந்த நாடு வாங்கிச்சு அப்படின்னு தினம் தினம் நியூஸில் பார்க்குறோம். ஸோ அப்போ யுத்தத்துக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ எல்லோருக்கும் வியாபாரம் செய்கிறாங்க. அதே மாதிரி பணத்துக்காக யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பணத்துக்கு எவ்வளோ ஆயுதங்கள் வேணுமோ அதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிலரால் பணம் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக அந்த நாட்டில் வளமான பகுதியை அந்த ஆயுதம் சப்ளை பண்ணுறவங்களுக்கோ ஆயுதத்தின் மூலமாக ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கோ எழுதி கொடுத்துடுவாங்க. இப்போ அமெரிக்கா அப்படி தான் நிறைய நாடுகள் கிட்ட, உக்ரைன் கிட்டலாம் எழுதி வாங்குது. ஸோ அது இல்லாமல் கடனாக கூட ஆயுதத்தை கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டணும். ஸோ ஒவ்வொரு நாடும் கடன்காரனாக ஆகிறதுக்கு காரணமே இந்த அணு ஆயுதங்களை வாங்கிறது தான். ஸோ அதனால் ஏரோப்ளேன், வெடிமருந்து இதையெல்லாம் வாங்குகிறாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தவை, ஒன்றும் சீப்பான பொருள் கிடையாது. ஸோ வெளிநாட்டுக்காரங்க தான் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க, தயாரித்து விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. பாரதவாசிகள் ஏரோப்ளேன்லாம் தயாரித்து விற்கிறது கிடையாது, குறிப்பாக போர் விமானங்கள். இந்த பொருட்கள் எல்லாமே வெளிநாட்டில் இருந்து தான் வந்திருக்குது. இப்போ எந்த பொருட்களை எந்த பொருட்களை வாங்குகிறாங்களோ அதை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க இல்லையா? கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கி பயன்படுத்தாமல் வச்சுருப்பாங்க. குப்பையில் தூக்கி எறிகிறதுக்காக வாங்கினாங்க, இப்படி வாங்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவர்கள்தான் விநாச காலத்தில் விபரீத புத்தி உள்ள
யாதவ சம்பிரதாயத்தினர் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா மேலே அன்பு இல்லை, அதனால் பாபா மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ அணு ஆயுதங்கள் மூலமாக தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இவங்க தான் யாதவ குலத்தினர். ஏன்னா யாதவ குலத்தினர் தான் தங்களை தாங்களே அழிச்சிக்கிறாங்க இல்லையா? ஐரோப்பியா முழுவதிலும் இருக்கிறாங்க. யாதவ குலத்தினர். ஸோ அதில் எல்லாருமே வந்துடுறாங்க. பாரதமும் அழிவற்ற கண்டம். ஏன்னா இது அழிவற்ற தந்தையுடைய பிறப்பிடம் இல்லையா? பாபா வர்றதே பழைய உலகம் முடிவடைகிற நேரத்தில் தான். எங்கே அதாவது எந்த கண்டம் ஒருபோதும் அழியிறது கிடையாதோ அங்கே தான் சிவபாபா ஜென்மம் எடுக்கிறார். அவர் வந்திருக்கிறார். அதனால தான் சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனால் சிவஜெயந்தியை கொண்டாடுறவங்களுக்கே இது தெரியாது இதனால தான் கொண்டாடுறோன்ட்டு. சிவபாபா எப்போ வந்தாருன்னும் தெரியாது. எப்போ விநாசத்துக்காக ஏற்பாடு நடந்துட்டு இருக்குதோ அப்போ தான் சிவபாபா வரார். ஸோ விநாசத்துக்கான ஏற்பாடுகள் இப்போ தான் ஜோராக நடக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ தான் பாபாவும் வந்திருக்கிறார். இப்போ பாபா சொல்கிறாரு, அவங்க ஐரோப்பிய சம்பிரதாயத்தினர் யாதவர்கள். அவங்க சத்தியுகத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய ஆட்சி தான் நடக்குது இல்லையா? பௌத்தர்களோ கிறிஸ்தவர்களோ கூட அங்கே இருக்க மாட்டாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, அவர்களுடையது விநாச காலத்தில் விபரீத புத்தி. ஏன்னா பரமாத்மா தந்தையை சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் விநாச காலத்தில் அன்பான புத்தி உள்ளவர்கள். இதுதான் பெரிய ஆச்சரியம் இல்லை? இதுக்கு முன்னாடி நாஸ்திகராக இருக்கலாம், ஆனால் விநாச காலத்தில் கடவுள் மேலே நமக்கு அன்பு வந்துடுது. அவங்க இதுக்கு முன்னாடி கடவுள் மேலே அன்பு இருக்கலாம், ஆனால் விநாச காலத்தில் கடவுள் மேலே அன்பற்றவர்களாக ஆயிடுறாங்க. ஸோ தந்தையும் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. நாம் 84 பிறவி எடுத்திருக்கிறோம்னும் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. 84 பிறவியில் பாவாத்மாக்களாக தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. பாரதவாசிகள் தான் 84 பிறவி எடுத்திருக்கிறாங்க. இப்போ நாடகமே முடியுது பாருங்க. 84 பிறவி எடுக்கும்போது அப்படியே பாவாத்மா ஆகிட்டே இருக்கிறோம், தமோ பிரதானமாக ஆகிட்டே இருக்கிறோம். இப்போ எல்லோரும் வீட்டுக்கு திரும்பி போகணும். அதுக்காகத்தான் பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா இது எல்லாருக்குமே இறுதி சமயம், அதாவது மரணத்தின் சமயம். ஆனால் அந்த யாதவர்களுக்கோ ஈஸ்வரன்கிட்ட இப்போ அன்பு கிடையாது. அதனால தான் விநாச காலத்தில் விபரீத புத்தி, எதிர்மறையான புத்தின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு தேகதாரி மீதும் அன்பு வைக்கக்கூடாது இல்லை? கடவுள் மேலே அன்புனாலே வேறு யார் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா தேகதாரிகள் எல்லாம் கடவுளுடைய படைப்புகள். படைப்புக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது. சகோதரனுக்கு சகோதரன்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும். ஸோ அதனால் அப்பா மேலே தான் அன்பு இருக்கணும். யாதவர்களுடையது விநாச காலத்தில் விபரீத புத்தின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உங்களுடைய புத்தியோ அன்பான புத்தி. இதில் கூட யார் தீவிர அன்பானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பாபா மேலே முழுமையான அன்பு வைக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா சொல்கிறபடி தான் நடப்பாங்க. பாபா நினைவிலே மூழ்கி இருப்பாங்க. நம்ம பாபா கிட்டேருந்து 21 பிறவிக்கான சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைவோம் அப்படின்னு புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த பாபா தான் சத்தியத்தை சொல்கிறார். மற்றவர்களெல்லாம் பொய் தான் சொல்கிறாங்க.
இப்போ சத்தியத்தை சொல்கிற பாபா மேலே தான் அன்பு வைக்கணுமே தவிர வேறு யார் மேலே அன்பு வைக்கக்கூடாது. எப்படி புது வீடு கட்டுறாங்க அப்படின்னா புது வீட்டின் மீது தான் அன்பு ஏற்படும். பழைய வீடு இடிஞ்சு போக போகுதுன்னொடனே அது மேலே இருக்கிற அன்பு போயிடும். ஸோ அதனால் நாம் கூட இந்த பழைய உலகன்ற பழைய வீட்டிலிருந்து மனதை விடுவிச்சுக்கிட்டே இருக்கணும், அதில் சிக்கிக்கக்கூடாது. நமக்கு கலியுகத்தின் மனிதர்கள் மீதோ வேறு எதன் மீதோ பற்று வருவதற்கு காரணமே திரும்ப திரும்ப அந்த நினைவு வரும். அந்த நினைவை கட் பண்ணிவிட்டு புது உலகத்தின் நினைவை எடுத்துகிட்டு வர புது உலகத்தின் மீது உங்களுக்கு பற்று வரும், அன்பு வரும். அது மட்டும் இல்லாமல் பழைய வீடு இடிய போகுதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ பழைய வீட்டிலேருந்து புத்தியை நீக்கிறது தானே புத்திசாலித்தனம். நாளுக்கு நாள் வாயுமண்டலமும் அழுக்காகிட்டே போகுன்றதை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், எவ்வளோ கலகங்கள், எவ்வளோ குழப்பங்கள். அதனால் இது எல்லாமே இப்போ அழிய போகுதுன்றதை புரிஞ்சுக்கிறோம். நாம் புது உலகத்துக்கு போகணும். அப்போ புது உலகத்தை தான் நினைவு பண்ணணும். எல்லையற்ற தந்தையையும் அவர் கொடுக்குற ஆஸ்தியாகிய புது உலகத்தையும் தான் நினைவு பண்ணணும். வேறு யாரையாவது நினைவு பண்ணுறதன் மூலம் எதுவுமே கிடைக்காது. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு நினைவு பண்ணுறாங்க. தாய் தந்தை உற்றார் உறவினரை நினைவு செஞ்சுக்கிட்டே கூட தேவி தேவதைகளையும் எவ்வளவு நினைவு பண்ணுறாங்க. 6 குளங்கள்லாம் போய் குளிக்கிறாங்க. அதை பதித்த பாவனைன்னு வேற சொல்கிறாங்க. அம்பு எய்தவுடன் அந்த இடத்துலேருந்து கங்கை வெளிப்பட்டதாக காட்டுறாங்க. கங்கை நீரை இறக்கும் தருவாயில் இருக்கும்போது அவங்க வாயில் ஊற்றுறாங்க. ஏன்னா கொஞ்சம் கங்கை நீர் கிடைச்சாலும் முக்தி அடைஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயம். ஆனால் இங்கே ஞானத்தின் விஷயங்கள். நீங்கள் கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் அதோடைய பலன் கிடைச்சிடும். கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. இந்த ஞானத்தை கேட்குறதுக்கான விஷயத்த அவங்க ஞான கங்கைன்னு ஸ்தூல தண்ணி, கங்கை தண்ணிக்கு அந்த மகிமை கொடுத்துட்டாங்க. மற்றபடி அமிர்தம் அருந்துறதுக்கான விஷயமெல்லாம் கிடையாது. இது ஞான அமிர்தம். ஸோ போக் நாள் அன்னைக்கு அமிர்தம் அருந்த கொடுக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டாம். அதுவோ இனிப்பான நீர் இல்லையா, போக் அன்னைக்கு கொடுப்பாங்க இல்லையா. மற்றபடி இது ஞானத்தின் விஷயம். ஞானம் ஸோ இதோடைய நினைவு பக்தி மார்க்கத்தில் அப்படியே வருது இல்லையா. கிறிஸ்தவ மதத்தில் அப்பம் கொடுப்பாங்க, இந்து மதத்தில் பிரசாதம் கொடுப்பாங்க. ஆனால் இது எல்லாமே ஞானத்தின் விஷயம்தான். ஞானம் அப்படின்னா என்ன? அப்பாவை தெரிஞ்சுக்கிறது, அப்பாவுடைய படைப்பாகிய சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதுதான் ஞானம். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுது, யார் முழுசாக 84 பிறவி எடுக்கிறாங்க, இதெல்லாம் ஞானம். எல்லாரும் 84 பிறவி எடுக்க முடியாது. முதல்ல பாரதவாசிகள் தான் வராங்க. அவங்க தான் முழுசாக 84 பிறவி எடுக்கிறாங்க. யார் தேவதையாக இருந்தாங்களோ அவங்க தான் 84 பிறவி எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிடுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் வரவங்க தான் முழுசாக 84 பிறவி எடுக்கிறாங்க. அதேமாதிரி அவங்க தான் தூய்மையற்றவர்களாகவும் ஆகிடுறாங்க. முதல்ல அதாவது முள்ளு மாதிரி ஆகிடுறாங்க. பிறகு பாபா தான் முள்ளு மாதிரி இருக்கிற நம்மளை மறுபடியும் மலராக, அதாவது சதோப்பிரதானமாக மாற்றுறார். மனிதர்கள் தேக அபிமானத்தில் 5 விகாரங்களில் சிக்கிக்கிறாங்க இல்லையா. தேகம்னு நினைக்கிறதுனால தான் விகாரங்களே என்ட்ரு ஆகுது. ஆத்மான்ற உணர்வில் நிலை பெற்றாலே
விகாரங்கள் போயிடும். இப்போ ராவண ராஜ்யம், சத்தியுகமோ தெய்வீக ராஜ்யமாக இருந்தது. ஸோ சிவபாபா தான் அந்த சத்தியுக தெய்வீக ராஜ்யத்தை, சொர்க்கத்தை முழுமையாக படைக்கிறார். சூரிய வம்ச லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போ அந்த ராஜ்யத்தின் ஸ்தாபனை நடக்குது. உங்களுக்கு இந்த விநாச காலத்தில் பாபா மேலே அன்பான புத்தி வந்திருக்குது. அதனால தான் நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகிறீங்க. முழு உலகத்தையும் வெற்றி கொள்கிறீங்க. இதை நல்லபடியாக நினைவில் வச்சுக்கணும். நாம் பாரதவாசிகள் இப்போ கலியுகத்தில் இருக்கிறோம். பிறகு கலியுகத்திலிருந்து மாறி சொர்க்கத்துக்கு போவோம். பழைய உலகத்தை விட்டுடணும். இது விகாரி சம்பந்தம். ஸோ பழைய உலகத்தை விடுறதுனால விகார சம்பந்தத்தை விடுறது. ஏன்னா இது எல்லாமே பந்தனம்னு சொல்லப்படுது. நீங்கள் விகார பந்தனத்திலிருந்து வெளியேறி நிர்விகார சம்பந்தத்தில் போகிறீங்க இல்லையா? காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது. ஒரு சம்பந்தம், அந்த குடும்பம்னா நான் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி அது ஒரு பந்தனமாக இருக்காது, ஒரு சுமையாக இருக்காது. இருக்கிறவரையும் பார்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜாலியாக இந்த உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு எடுக்க போகிறோம். பிறகு அடுத்த பிறவியில் நீங்கள் விகார பந்தனத்தில் செல்ல மாட்டீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் இங்கே பிறக்க மாட்டோம். சத்தியுகத்தில் தான் பிறப்போம். அங்கே நிர்விகார சம்பந்தம்தான் இருக்கும். இந்த நேரம் அசுர பந்தனம் இருக்குது. ஆத்மா சொல்லுது, எனக்கு சிவபாபா கிட்ட அன்பு இருக்குது. பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான் சிவபாபா மேலே அன்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் சரியான முறையில் சிவபாபாவை தெரிஞ்சிருக்கிறீங்க. அப்பாவையும் தெரிஞ்சிருக்கிறீங்க, சிருஷ்டி சக்கரத்தையும் தெரிஞ்சிருக்கிறீங்க. அதனால தான் மற்றவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கிறீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறீங்களோ அந்த அளவு மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறீங்க. யார் அதிகமாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் புத்திசாலி, அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. சேவை கம்மியாக பண்ணிங்கன்னா பதவியும் குறைவாக தான் கிடைக்கும். முழு உலகமும் தூய்மை இல்லாமல் தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகிறதுக்கான வழி சொல்லணும். வேறு எந்த உபாயமும் கிடையாது இல்லையா? தூய்மை ஆகிறதுக்கான வழி பாபா நினைக்கிறது மட்டும்தான். அதன் மூலமாக தான் பாவங்கள் அழியும். யார் தெய்வீக சம்பிரதாயத்தினராக இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி இந்த வார்த்தைகள் எதிரொலித்து கொண்டே இருக்கும் இல்லையா? பாபாவை நினைக்கணுன்றது எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். இது சரியான விஷயம்தான்னு புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமாக நாம் தேவதையாக போகிறோம், அதனால் நம்முடைய உணவு கூட சுத்தமாக இருக்கணும், தெய்வீக குணத்தையும் இங்கே நாம் தாரணை பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. சர்வகுண சம்பன்னம் ஆகணும். இப்போ நீங்கள் சர்வகுணங்களில் சம்பன்னமாக ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த லக்ஷ்மி நாராயணன் தேவதைகள். இவங்களுக்கு என்ன சிகரெட்டு சாராயத்தையா நீங்கள் பிரசாதமாக வைக்கிறீங்க? அதனால் சிகரெட் குடிக்கிறவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஏன்னா அது ஒன்றும் தெய்வீக பொருள் கிடையாது. சிகரெட் குடிக்கிறாங்க, இல்லாட்டினா வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா இன்னும் கீழே விழுந்துடுவாங்க. இதை விடுறதுனால உடல் நலம் கெட்டு போகும்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, சிவபாபாவை நினைவு செய்யுங்க. இந்த பழக்கங்கள் அனைத்தையும் விட்டுடுவீங்கன்னா உங்களுக்கு சத்கதி கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குது. தேவதைகளுக்கு ஒருபோதும் இந்த மாதிரி போக வைக்கிறதில்ல பக்தி மார்க்கத்தில். அப்போ நீங்கள் இவங்கள மாதிரி இங்கேயே ஆகணும்
நீங்கள் அசுத்தமான தமோகுண பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த துர்நாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். சிகரெட் இல்லை மதுபானம் அருந்துறவங்க கிட்ட தூரத்துலேருந்து துர்நாற்றம் வீசுது தானே. அதனால் குழந்தைங்க நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும், வைஷ்ணவர்களாக ஆகணும். எப்படி விஷ்ணுவோடைய குழந்தைங்க இருக்கிறாங்க, நீங்கள் விஷ்ணுவின் அதாவது தெய்வீக குழந்தைகளாக ஆகுறீங்க. ஆனால் இங்கே நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கிறீங்க இல்லை. விஷ்ணுவோடைய குழந்தையை விட ஈஸ்வரிய குழந்தைகள் தான் மதிப்பு அதிகம். சர்வோத்தம பிறவின்றார். நீங்கள் தேவதைகளை விட உத்தமமானவர்கள், உயர்ந்தவர்கள். நீங்கள் மற்றவர்களையும் கூட உத்தமமாக ஆக்கக்கூடியவர்கள். இது எல்லையற்ற தந்தையுடைய மிஷினரி இயக்கம். எப்படி கிறிஸ்தவ மிஷினரி இருக்குது இல்லையா? ஸோ அதன் மூலமாக அவங்க நிறைய பேரை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுறாங்க. அந்த மாதிரி இது ஈஸ்வரிய மிஷினரி. நீங்கள் சூத்ரன்லேருந்து பிராமண தர்மத்துக்கு மாற்றுறீங்க. பிறகு பிராமணன்லேருந்து தேவதையாக ஆகிடுவீங்க. நாம் இப்போ சூத்ரிலிருந்து பிராமணன் ஆகி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் உயிரோடு இருந்துக்கிட்டு இறந்தவராக ஆகியிருக்கிறீங்க. பிறகு போய் தேவதை ஆவீங்க இல்லை. பிராமணன்னாலே உயிரோடு இறக்குறோன்னு அர்த்தம். அதனால தான் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி, அங்காள பரமேஸ்வரி படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறது. உயிரோடு இறக்குறாங்கன்னு அர்த்தம். பிறகு போய் தேவதை ஆவீங்க. கர்ப்பத்தின் மூலமாக பிறவி கிடைக்கும். ஆனால் தூய்மையான பிறவி, காமம் இல்லாமல் பிறவி கிடைக்கும். ஸோ பாபா தன்னுடையவராக ஆக்கி நம்மளை தர்மத்தின் வழிபடி நடத்துகிறார். அதுக்காகவே பாபா நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அதன் மூலமாக பிராமணன்லேருந்து தேவதையாக ஆகிறோம். தேவதைகள் தான் ரொம்ப உயர்ந்தவர்கள். ஆனால் பிராமணர்கள் அவர்களை விட உயர்ந்தவர்கள்ன்ற போதை இருக்கணும். ஸோ தேவதைகளிடம் அனைத்து தெய்வீக குணங்களும் இருக்குது. எப்போ ஆத்மாக்களாகிய நீங்கள் முற்றிலும் தூய்மை ஆகிடுறீங்களோ பிறகு உங்களுக்கு சரீரமும் தூய்மையானதாக இருக்கணும் வேணும். ஸோ பழைய சரீரம் அழிந்தாகணும். பிறகு உங்களுக்கு சரீரம் புதியதாக வேணும், சதோப்பிரதானமாக வேணும். ஸோ அப்போ பழைய சரீரமும் அழிஞ்சாகணும் இல்லையா? ஸோ இந்த பழைய சரீரம் அழிந்து தான் புது சரீரம் கிடைக்கும். அது வேறு உடம்பை எடுப்போம். ஸோ இதே உடம்பு புது சரீரமாக மாறிடாது. ஸோ அப்படி தவறுதலாக சங்கர் பார்ட்டி போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதையும் சிலர் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ முரளியில் தெளிவாக சொல்கிறார், பழைய சரீரம் அழிந்தாக வேண்டும். பிறகு உங்களுக்கு சொர்க்கத்தில் சரீரம் புத்தம் புதியதாக சதோப்பிரதானமாக கிடைக்கும். ஏன்னா சத்தியுகத்தில் பஞ்ச தத்துவமுமே சதோப்பிரதானமாக ஆகிடும். நீங்கள் சூத்ர வர்ணத்தவராகத்தான் இதுக்கு முன்னாடி இருந்தீங்க. இப்போ மறுபடியும் பிராமண வர்ணத்தினராக ஆகி இருக்கிறீங்க. பிறகு தெய்வீக வர்ணத்தில் வருவீங்க. 84 பிறவிகள் எடுப்பீங்க. இப்போ சூத்ரன்லேருந்து பிராமணனாகி, பிராமணன்லேருந்து தேவதையாகி, பிறகு அங்கேருந்து 84 பிறவி எடுப்போம். ஆனால் பிராமண வர்ணத்தையே மறைச்சிட்டாங்க. இப்போ பாபா சூத்ரர்லேருந்து நம்மளை பிராமணனாக்கி பிறகு தான் தேவதையாக்குறார் இல்லையா? பிராமணன் தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ். ஞானத்தை கொடுத்து நம்மளை மாற்றுறார். இப்போ நம்ம பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள். ஸோ குட்டிக்கர்ண விளையாட்டுன்னு சொல்லுவார். இப்போ பிராமணர்கள்
பிறகு தேவதை, சத்திரியர்கள் அப்படி வருவோம். இப்போ மறுபடியும் பிராமணர்கள் ஆவீங்க. இப்போ குட்டிக்காரனை அடிக்கிற மாதிரி. குட்டிக்காரனை அடிக்கும்போது காலும் தலையும் ஒன்றா வரும் இல்லையா? அப்போ காலுன்றது கீழான கலியுகம், தலைன்றது மேலான சத்தியுகம். அது ரெண்டும் சேர்ற இடம்தான் சங்கம யுகம். இப்போ நீங்கள் பிராமண வர்ணத்தில் இருக்கிறீங்க. இந்த ஞானம் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு ஞானம் இருக்காது சத்தியுகத்தில். ஆனால் இந்த ஞானத்துடைய பலன் அங்கே அனுபவிப்பீங்க. இப்போ எடுக்கிற ஞானத்துடைய பலனை இந்த நேரத்திற்கான முயற்சியின்படி 21 பிறவிக்கு அங்கே சதாகாலமும் சுகமாக இருப்பீங்க. எல்லாமே இப்போ பண்ணுற முயற்சியின் ஆதாரத்தில் தான் அங்கே சுகமாக இருக்கிறீங்க. தானாக கிடைக்கிறது கிடையாது. சிலர் ராஜ குடும்பத்தில் பிறப்பாங்க, சிலர் பிரஜையில் போயிடுவாங்க. ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுகம் அதிகமாக இருக்கும். பிறகு கலைகள் குறையும். உங்களுக்கு 84 பிறவிகளுடைய ஞானம் கிடைச்சிருக்குது. 84 பிறவிகளின் ஞாபகமும் வந்துடுச்சு. பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய 84 பிறவிகள் இப்போ முடிஞ்சிடுச்சு. சிலர் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க, சிலர் 80 பிறவிகள், சிலர் 50 பிறவிகள், சிலர் 60 பிறவிகள் கூட எடுக்கிறாங்க. எல்லாரையும் விட அதிகமாக பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் சுகம் பார்க்குறீங்க. ஸோ இந்த நாடகத்தில் உங்களுடைய பேர் தான் புகழ்பெற்றதாக இருக்குது. தேவதைகளை விட நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறீங்க. நாம் தான் பூஜைக்குரியவர்களாக ஆகிறோம். சத்தியுகத்தில் நாம் யாரையும் பூஜை பண்ணுறது கிடையாது. நம்மையும் யாரும் பூஜை பண்ணுறது கிடையாது. அங்கே எல்லாருமே பூஜைக்குரியவர்களாக இருப்போம். பிறகு கலைகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆகிறோம், தலைவணங்க ஆரம்பிக்கிறோம். துவாபர யுகத்தில் நாம் பூஜாரியாக தொடங்குகிறோம். கடைசியில் எல்லோருமே கலப்பட பக்தி செய்பவர்களாக ஆகிடுறாங்க. இந்த சரீரம் பஞ்ச தத்துவத்தினால் ஆனது. அதுக்கு யாராவது உட்கார்ந்து பூஜை செய்கிறாங்கன்னா அது பூத பூஜை தானே. பஞ்சபூதத்தினால் ஆன இந்த உடலை பூஜை செஞ்சால் அது பூத பூஜை தானே. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. தேக அபிமானன்ற பூதம், பிறகு காமம், குரோதம் போன்ற பூதம். ஸோ பூத சம்பிரதாயம்னு சொன்னாலும் சரி, அசுர சம்பிரதாயம்னு சொன்னாலும் சரி, விஷயம் ஒன்று தான். பாபா வந்து மறுபடியும் இல்லை பிசாசுன்னு திட்டுவாங்க. ஸோ அப்போ காமம்ன்றது ஒரு பிசாசு, கோபன்றது ஒரு பிசாசு. பாபா வந்து மறுபடியும் தெய்வீக சம்பிரதாயத்தை உருவாக்குறார். பூதங்கள்லேருந்து விடுவிக்கிறதுக்காக பாபா வர்றார். ஸோ பூதங்கள்லேருந்து விடுவிச்சு பாபாவோடு நினைவின் தொடர்பை வைக்கணும். அப்போ தான் நம்ம தேவதையாக முடியும். குருநானக் கூட மகிமை பாடி இருக்கிறார் இல்லையா? பரமபிதா பரமாத்மா மனிதனை தேவதை ஆக்கினார்ன்ட்டு. அவர் தான் தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்குபவர். நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பிராமணன்லேருந்து தேவதை ஆகிறதுக்காக அழுக்கான பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுடணும். சூத்திரர்களை பிராமண தர்மத்திற்கு மாற்றி தேவதை ஆக்கிறதுக்காக ஈஸ்வரிய மிஷனுடைய காரியத்தில் நீங்களும் உதவியாளராகணும். மதுபானம், சிகரெட் போன்ற அழுக்கான பழக்கங்களை நீக்கிடணும். இந்த விநாச காலத்தில் ஒரு பாபா கிட்ட மட்டும் உண்மையான அன்பு இருக்கணும். பழைய வீடு இடிய போகுது. அதனால் இதிலிருந்து மனசை அகற்றி புது வீட்டின் மீது மனசை ஈடுபடுத்தணும். வரதானம்: உயர்ந்த செயல்கள் மூலமாக நினைவு கூறுவதற்கு தகுதி பெற்ற யோகம் நிறைந்த யுக்தி நிறைந்த ஆத்மா ஆகுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்குதோ அந்த அளவுக்கு உயர்ந்த ஆத்மாக்களின் லிஸ்ட்டில் நீங்கள் நினைவு கூறப்படுவீர்கள். ஸோ செயலை வச்சு தான் இல்லையா, கர்ம வீரர் காமராஜர்ன்றாங்க. கர்மத்தை வச்சு தான் ஒருத்தருடைய மதிப்பே.
ஸோ உயர்ந்த ஆத்மாக்களின் பட்டியலில் வரணுன்னா உங்கள் செயல் உயர்ந்ததாக இருக்கணும். பக்தியில் பேரை ஜபிக்கிறாங்க. ஆனால் இந்த யக்கியத்தில் யார் உயர்ந்த ஆத்மாக்களோ அவங்களுடைய குணங்களையும் செயல்களையும் உதாரணமாக கொண்டு அவங்கள நினைவு கூர்றாங்க. அதனால் நீங்கள் உயர்ந்த செயல்களின் மூலமாக நினைவு கூறத்தக்க நிலையை அடைவீர்கள். இதற்காக யோகயுக்த், அதாவது பாபாவுடைய நினைவில் இருக்கிறவராக ஆகுங்கள். ஏன்னா யோகயுக்த் ஆகிறதன் மூலமாக உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும், உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் செயலும் கண்டிப்பாக யுக்தியுக்தாக, அதாவது சரியான வழியில் தான் அமையும். யாருக்கும் துக்கம் கொடுக்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ யுக்தியுக்தாக இருக்கும் பொழுது தவறான செயலோ அல்லது எண்ணமோ உருவாகவே முடியாது. இதுக்கு பேர் தான் பாபாவோட இணைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தன்றார் இல்லையா. பாபாவோட இணைஞ்சிருந்தால் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் யுக்தியாக கரெக்டாக இருக்கும். அப்போ உங்களுடைய காரியம் உயர்ந்ததாக இருக்கும். ஸோ உங்களுடைய காரியம் பிறரால் நினைவு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த வரதானம். ஸோ இதுக்கு அடிப்படை பாபா நினைவிலே மூழ்கி இருக்கிறது. ஸ்லோகன்: நிமித்த உணர்வு மற்றும் அடக்கமான குணம் இவை தான் உண்மையான சேவாதாரியுடைய லட்சணங்களே. இல்லைன்னா கருவின்ற உணர்வு இருக்கணும், அப்புறம் பணிவு அதுவும் இருக்கணும். நிமித் நிர்மான் அப்படின்னுவாங்க. ஸோ உண்மையான சேவாதாரிக்கிட்ட நான் கருவின்ற உணர்வும் இருக்கும், பணிவும் இருக்கும், கூடவே தூய்மையான வார்த்தையும் இருக்கணும் அப்படின்னு பாபா சொன்னார் இல்லையா. நிர்மல் வாணி அப்படின்னு சொன்னார். சரி, அவ்யக்த இஷாரா. ஸோ மெயினாக நான் செஞ்சேன்ற அந்த உணர்வும் இருக்கக்கூடாது, நான் செஞ்சேன்ற அகங்காரமும் இருக்கக்கூடாது. அப்போ தான் உண்மையான சேவாதாரி. அவ்யக்த இஷாரா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்களுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். உங்களுடைய குணம் சரளமானதாக இருந்தால், ஸோ ஏற்கனவே சரளமானதுன்னா பாபா சொல்லியிருந்தார், உங்களுடைய கடந்த காலத்தையோ மற்றவர்களுடைய கடந்த காலத்தையோ பார்க்காம ஒரு செகண்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், பார்க்கறது கேட்குறதுடைய சாரத்தை மட்டும் எடுத்துக்கணுன்னார். ஸோ அப்படி உங்களுடைய குணம் சரளமானதாக இருந்தால் மகிழ்ச்சியோடு சேர்த்து உங்கள் கண்கள் மூலமாகவும் உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாகவும் இனிமைத்தன்மை வெளிப்படையாக தெரியுன்றார். ஒருபோதும் உங்கள் வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள் வராது. அவங்களுடைய இதயம், மூளை மற்றும் பேச்சு எல்லாமே ஒரே சீராக இருக்கும். அதாவது எண்ணம் சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். எல்லாத்துலேயுமே இனிமைத்தன்மை இருக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. கடந்த காலத்துக்கே போகக்கூடாது, டக்குன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வந்துடணும். இதயத்தில் ஒன்றும் பேச்சில் வேறொன்றும் இருக்கிறத சரளத்தன்மையுடைய அடையாளம் கிடையாது. இல்லை, உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்ல மாட்டாங்க. அதுக்காக மனசில் இருக்கிறத பேசிடுறேன் அப்படின்னு தப்பாகவும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. மனசில் இருக்கிறதே இனிமையாக தான் இருக்கும், அதைத்தான் பேசுவாங்க. எளிமையான குணம் கொண்டவர்கள் எப்போவுமே பணிவாக தான் இருப்பாங்க, அகந்தையற்றவர்களாகத்தான் இருப்பாங்க, சுயநலமற்றவர்களாகத்தான் இருப்பாங்க. ஸோ ஒரு விதத்தில் சரளத்தன்மைன்றது எளிமையான தன்மை தான். அப்போ அவங்கக்கிட்ட பணிவும் இருக்கும், அகந்தை இருக்காது, சுயநலமே இருக்காது. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.